அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் எங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் எங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் எங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கள் எங்கள் போற்றும் தேவன் அவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் எந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில், நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருக்கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர். அப்படி தேவனுக்கு ஒரு பெயர், என்ன பெயர்னா ஜீவனின் அதிபதியானவர். அவர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறவர். இந்த ஜீவனை ஒரு நாளும் அவர் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கிறவர் கிடையவே கிடையாது.
சில நேரங்களில் இந்த மரணம் நேரிடும் போது பிசாசு தான் இந்த ஜீவனை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு மாதிரி நினைக்கிறோம். இல்ல இல்ல, அவனுக்கு பேரே திருடன். திருடன் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நம்முடைய ஆண்டவருடைய பேர் ஜீவனின் அதிபதியானவர். அவன் சரீரத்தை தான் அவன் கெடுக்கிறவனா இருக்கிறான், சரீரத்தை தான் அவன் சாகடிக்கிறவனாக இருக்கிறான். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஜீவன் ஒரு நாளும் மரித்து போவது கிடையவே கிடையாது. இந்த ஜீவனானது அவர் மீட்டெடுத்த அந்த ஜீவனை, அந்த வாழ்வை, அந்த ஆத்துமாவை அவர் தம்மண்டை திரும்ப சேர்த்து கொள்ளுகிறார். அதனாலதான் அவருக்கு ஜீவனின் அதிபதி. அவருடைய அனுமதி இல்லாம பிசாசு கூட என்ன செய்ய முடியாது, அந்த ஜீவனை எடுக்கவே முடியாது. பிசாசு ஒருவேளை இந்த சரீரம், இந்த பாவ சரீரம், இந்த உலகத்துல பிசாசு அதிபதியா இருக்கிறதுனால அவன் இந்த சரீரத்தை அழிக்க முடியும், சரீரத்தை கொல்ல முடியும். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஜீவன், அந்த ஆவி, அந்த ஆத்துமாவை அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால்தான் அவருக்கு ஜீவனின் அதிபதி என்று பெயர். ஜீவனை கொடுக்கிறவர், ஜீவனை அளிக்கிறவர், ஜீவனை நமக்கு நிறைவாக. வேதத்துல வாசிக்கிறோம்ல, யோவான் 10:10, நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த பரிபூர்ணம் எங்க உண்டாகிறதுன்னு சொன்னா, இந்த பூமியிலே நாம் அந்த பரிபூர்ண ஜீவனை அனுபவிப்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஏதோ பரலோகத்துக்கு போன பிறகுதான் அந்த பரிபூர்ணம், பரலோகம் தான் அந்த நிறைவு இல்லை. இந்த பூமியிலே நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஜீவனின் அதிபதியானவர் நம்முடைய ஜீவனை பரிபூர்ணம் உள்ளதாக, சொல்ல போனா அந்த பரலோக வாழ்வை இந்த பூமியிலே அனுபவிக்கும்படியாக தான் இயேசு வந்தார் என்று வேதம் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறது. அப்ப அந்த பூமியிலே நம்ம பரிபூர்ண ஜீவனை அனுபவிக்கிறோம். வியாதி வருது, வியாதியை மேற்கொள்ளுகிறோம். தோல்வி வருது, தோல்வியை மேற்கொள்ளுகிறோம். போராட்டங்கள் வருது, போராட்டங்களை மேற்கொள்ளுகிறோம். ஏன்னா நமக்குள்ள அந்த ஜீவனின் அதிபதியானவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் ஒரு நாளும் அழிந்து போவதற்கோ, தோல்வியில் இருப்பதற்கோ, வியாதியில் இருப்பதற்கோ கிடையவே கிடையாது. அது பரிபூர்ணப்படுவதுதான் அவருடைய சித்தமாக இருக்குது. அவ்வளவு பெரிய நல்ல தேவனை நாம ஆராதிக்கிறோம், ஜீவனின் அதிபதியை நாம ஆராதிக்கிறோம். தொடர்ந்து நாம் பாடுவோம். என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் என்றும் என்னோடு. ஏகோவாயிர தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். ஏகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் என்றும் என்னோடு. ஏகோவாயிர தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்னும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்னும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்னும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர். சேர்ந்து அஞ்சிடேன், அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்னும் என்னோடு. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்னும் என்னோடு. என்பதில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. என்பதில் பலனானவர், வியாதியில் வைத்தியரும் அவரே. தொந்த வேளையில் துணையானவர், என்றும் எந்த ஆறுதலே. தொந்த வேளையில் துணையானவர், என்றும் எந்த ஆறுதலே. அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர்
சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சினேன் நான் அஞ்சினேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ, எந்த கண்மலை நீரல்லவோ, எந்த அடைக்கலம் நீரல்லவோ, எந்த தாவரும் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ, எந்த தாவரம் நீரல்லவோ, எந்த ஆதாரம் நீரல்லவோ. அஞ்சினேன் நான் அஞ்சினேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, 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 எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சினேன் நான் அஞ்சினேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, 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 எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, எந்த கேடகம் நீரல்லவோ, எந்த மறைவிடம் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ, என்னை காண்பவர் நீரல்லவோ, என்னை காப்பவர் நீரல்லவோ. அஞ்சினேன் நான் அஞ்சினேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, 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 யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். யெகோவா என்னும் நாமம் உள்ளோனே, எல் ஷடாய் என்றும் என்னோடு. யெகோவா இரு தேவைகள் சந்திப்பீர், என் குறைகள் நிறைவாக்குவீர். அஞ்சினேன் நான் அஞ்சினேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சினேன் நான் அஞ்சினேன். சர்வ வல்லவர் என்றும் என்னோடு, அஞ்சினேன் நான் அஞ்சினேன். சர்வ வல்லவர்
glory சொல்லுவோம். அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. அஞ்சிடேன் நான் அஞ்சிடேன், சர்வ வல்லவர் என்றும் என்னோடு. சங்கீதக்காரனாகிய தாவீது 118வது சங்கீதத்துல 6வது வசனம் 7வது வசனத்தை சொல்லுகிறான். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்கள் என் சரி கட்டுதலை காண்பேன். எவ்வளோ ஒரு தைரியமான ஒரு வார்த்தைகளை அவன் சொல்றான் பாருங்க. அவன் தன்னுடைய சுயத்திலேயோ ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்தோ அல்லது அவனுக்கு பின்பாக இருக்கிற ஒரு பெரிய சேனையை வைத்து அவன் பேசல. அவன் சொல்றான், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்னு சொன்னா பயம் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்வளோ பெரிய மனுஷன் எழும்பினாலும் உலகமே எதிர்த்து நின்னாலும் பயப்படுவதற்கான அவசியமே கிடையாது. பயம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏன்னா பயம் கர்த்தர் செயல்படுவதை தடுக்கிறது, கர்த்தர் அற்புதம் செய்வதை தடுக்கிறது. பயம் கர்த்தருடைய கரங்களை கட்டி போட்டு விடுகிறது. அவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். ஆனால் நமக்குள்ளே பயம் இருக்கும் பொழுது அது சாத்தியமில்லாததாக மாறிவிடுகிறது. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அதை அணுவா அவன் அனுபவிச்சிருக்கிறான். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். தாவீது கோலியாத்தும் சண்டை போடும்போது கூட எல்லாரும் தடுக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்றான், இல்லை, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு இந்த யுத்தத்தின் வஸ்திரங்கள் தேவை கிடையாது, ஆயுதங்கள் தேவை கிடையாது, எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. கோலியாத்தை அழைக்கும் போது கூட சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று அவன் சொல்றான். எவ்வளோ இன்டிமசி தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு அவனுக்கு இருந்ததுனால தான் அவனுக்குள்ள அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அவனுக்குள்ள ஒரு மன தைரியம், அவனுக்குள்ள ஒரு விடாமுயற்சி, தேவனை குறித்த ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருக்கிறதால அவன் சொல்றான், கர்த்தர் எப்போதும் என் பட்சத்தில் இருக்கிறார், அதனால நான் அஞ்சிட மாட்டேன். அவர் நமக்கு கண்மலை, அவர் நமக்கு அடைக்கலம், நமக்கு தாபரமாக இருக்கிறார், நமக்கு ஆதாரமாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், மறைவிடமாக இருக்கிறார். இப்போ நாம் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். அவ்வளவு பெரிய நல்ல ஒரு தேவன், நமக்கு கேடகமாக இருக்கிறவர், நமக்கு ஆதாரமாக இருக்கிறவர், நமக்கு அடைக்கலமாக இருக்கிற அந்த தேவனை நாம் கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆவியானவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் மெய்ப்பரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு சகாயம் செய்கிறவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh, we thank you, Jesus. Hallelujah, hallelujah. Oh, we thank you, Father. Hallelujah. Oh, makku stotira. Hallelujah. Rabba manase kederiandana. Hallelujah, hallelujah. எங்களுக்கு கேடகமானவரே, எங்களுக்கு தஞ்சமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah. Yeshua. வானாதிவானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதிவானங்கள் கொல்ல
பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களின் கிருபை வேண்டுமே. எப்போதும் என் அருகே வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. விலகாத பிரியாத சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும் நீர் போதும் நீர் போதுமே. ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya ஆமென். ஹalleluya ஹalleluya வானாதிவானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே. வானாதிவானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே. ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றென்றுமே.
சொல்லுவோம். வானாதி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஹalleluya 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 இயேசுவே ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஹalleluya ஹalleluya. ஓ ஹalleluya 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 ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. விலகாத பிரியாத உம் சமூகமே, அதுதானே நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதும், நீர் போதும், நீர் போதுமே. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஹalleluya ஹalleluya போதுமே. ஹalleluya ஹalleluya Hallelujah.